ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1 முதல் 7ஆம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க நினைத்து பார்க்காத வகையில ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி சிம்ம ராசியாக இருந்தால் சிம்ம ராசினியர்களுக்கு மே 7ஆம் தேதிக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்ன மாதிரியான விளைவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. பொதுவாகவே சிம்ம ராசினியர்கள் அப்படின்னு சொல்லும்போது சிம்ம ராசினியர்கள் எப்பொழுதுமே அதிக தன்னம்பிக்கையுடன் அதீத துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களால் சொல்லலாம். அதாவது சிம்ம ராசினியர்களுக்கு தைரியத்துக்கு குறையவே இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் உச்சகதியில் இருப்பதால் இந்த காலகட்டம் மகிழ்ச்சியை தருவதாக உங்களுக்கு அமையலாம். குடும்பத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ குடும்ப ரீதியா நிறைய விதமான பிரச்சனைகளை நீங்க இந்த காலகட்டத்துல நிச்சயமாக சந்திக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் பொன்னான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது பிரச்சனைகள் நடந்து முடிந்து ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். அதுபோலவே சிம்ம ராசினியர்களில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சலசலப்பு மாறி கலகலப்பு உண்டாகலாம். சுப நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது. உறவினர்களின் வருகை, நண்பர்களுடைய வருகை வீட்டில் குதூகலத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மே 7ஆம் தேதிக்குள் சிம்ம ராசினியர்களுக்கு குதூகலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இருக்கலாம். மனம் விரும்பிய வகையில மங்கள காரியங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நடக்குங்க. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குகின்ற நிலை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். வெயில் காலமாக இருப்பதால் ஏசி பொருத்தி மனைவியை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கிறது. அவர் ஆசைப்பட்ட குளிர்சாதன பெட்டி, சமையல் உபகரணங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் சில சிம்ம ராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதாவது மனைவியின் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். பிள்ளைகளுடைய ஆசையும் நிச்சயமாக நீங்க நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. தொழில் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை சிலருக்கு நிச்சயமாக உருவாகும். சில நேயர்களுக்கு குடும்பத்துடன் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்பு, வேலைக்காக சில முன் ஏற்பாடுகளை செய்யக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. சிம்ம ராசியில அலுவலகத்துல இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய சக ஊழியர்களால் சில சங்கடங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இதனால நீங்க கவனமுடன் வேலை பார்ப்பது ரொம்ப அவசியமாகவே சொல்லப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேருக்கு விரும்பிய இடமாற்றமும் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். அதிகாரிகளுடைய ஆதரவு சுலபமாக உங்களுக்கு கிடைக்காதுங்க. அது போலவே இந்த காலகட்டத்துல அரசு ஊழியர்களுக்கு சற்று அழுத்தத்தை தரலாம். இதனால வேலையில கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. சிம்ம ராசினியர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இரண்டுமே இந்த காலகட்டத்துல ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். புதிய முயற்சிகளால் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். மறைமுக பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வரவு செலவு கணக்குகளில் பார்க்கும் பொழுது நீங்க கவனமாக அக்கறையுடன் செயல்படுவது அவசியமாகவே சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுக்க சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயத்தை நீங்க செய்தால் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்கும், என்ன விஷயத்தை நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, இது அனைத்துமே நீங்க தெரிந்து கொண்டு நடந்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காலத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நிச்சயமா நீங்க தப்பிக்கலாம். அது போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்க கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக இதனால உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, உங்களை சுத்தி என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த காலகட்டத்துல நீங்க தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ இந்த நேரத்தில் இல்லறத்தை இனிதாக நடத்தி செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. சிம்ம ராசியில வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே விதி மாற்றத்தின் காரணமாக நீங்க என்ன செய்தாலும் அனைத்துமே உங்களுக்கு பாசிட்டிவான பலனை பெற்றுத்தரும். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில எந்தவித பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆசைப்பட்ட பொருள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத வகையில நிறைய நன்மைகள் நிச்சயமா ஏற்படும். அதாவது நீங்க கனவில் கூட நினைத்து பார்க்காத விஷயங்களும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். சில நேர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம். ஸோ பெண்மணிகளுக்கும் இந்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ பெண்கள் இதுவரை உங்களுடைய கடின உழைப்பினால் பல விஷயங்களை நீங்க நிச்சயமாக சந்தித்து வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன், கடின உழைப்பிற்கு ஏற்ற சலுகை அனைத்துமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையலாங்க. ஸோ இந்த காலகட்டம் முழுமையாக, அதாவது மே 1 முதல் 7ஆம் தேதிக்குள் பெண்மணிகளுக்கு நினைத்த விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமையலாம். ஸோ இதுவரை நீங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிச்சயமா எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. ஸோ அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விதி மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது மிகுந்த ஏற்ற காலகட்டமாக நிச்சயமா அமையலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது புதிய முயற்சிகளை செய்யறதா இருந்தால் கண்டிப்பாக செய்யலாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய மனதில் இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் எந்தவித தவறும் கிடையாது, எந்தவித தப்புமே கிடையாதுங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டுமே நீங்கள் செய்யணும். ஸோ இந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளின் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம், நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இது அனைத்துமே உங்களுக்கு தேடி வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாங்க. ஸோ சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்வது சிறந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முடிந்த அளவுக்கு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசினியர்களுக்கு மே 1 முதல் 7ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.